திருப்பதின்னு சொன்னதும் முதல்ல ஞாபகம் வர்றது ஏழுமலையானும் லட்டுவும் தான். உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச இந்த லட்டுக்கு திருப்பதி லட்டுன்ற காப்பி ரைட்ஸும் இருக்கு. வேற யாரும் இந்த பேர்ல லட்டு தயாரிச்சு விற்க முடியாது. இப்போ இருக்கிற மாதிரி போக்குவரத்தோ உணவகங்கள் வசதி எதுவும் இல்லாத காலத்துல திருப்பதி பெருமாளை தரிசிக்க வரவங்க 2-3 நாட்கள் தங்கி ஓய்வெடுத்து தரிசனம் பார்த்துட்டு போற பழக்கம் இருந்துச்சு. அப்படி வரவங்களுக்கு அவங்க வீடு திரும்புற வர அவங்க பசிய போக்கக்கூடிய தேவையான உணவையே திருப்பொங்கம்ன்ற பேர்ல கோவில்ல பிரசாதமா கொடுக்கப்பட்டுச்சு. அது தவிர அதிரசம், அப்பம், வடை, சுயம், மனோகரப்புடி, பூந்தி வர பல வகை பிரசாதங்கள் தந்தாங்க. அந்த பூந்தி தான் கடைசியில லட்டா உருமாறுச்சு. இந்த லட்டை தினசரி பிரசாதமாக்கின பெருமை அப்போ கோவில் பிரசாதங்களை தயாரிச்சுட்டு வந்த கல்யாண ஐயங்கார்ன்றவரே சேரும். ஒரு பணக்கார வியாபாரி தன் வேண்டுதலை நிறைவேற்றினா பிரம்மாண்ட லட்டு ஒண்ணு செஞ்சு திருக்கல்யாண உற்சவத்துக்கு வரவங்களுக்கு கொடுக்கறதா வேண்டிக்கிட்டாரு. அப்படி உருவான அந்த லட்டு பிரசாதத்தை இந்த கல்யாண ஐயங்கார் தான் ஏன் நம்ம அவ்வளவு பெரிய லட்டு செஞ்சு உடைச்சு கொடுக்கறத விட அதையே சின்ன அளவுல செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு தேவஸ்தான அதிகாரிகளோட கலந்து ஆலோசிச்சு கொடுக்க ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் எல்லா சேவைகளுக்கும் எல்லாருக்குமே லட்டு வழங்குற முறையா மாறிடுச்சுங்க.